பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள உயர்சாதியினருக்கு வழங்கப்பட்டுள்ள 10% இடஒதுக்கீடு சமூக நீதியின் ஆணி வேரையை அழிக்கும் செயல் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கூறியுள்ளார். தந்தை பெரியார் முத்தமிழ் மன்றம் சார்பில் சிறந்த சமூக செயல்பாட்டாளர்களுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை பெரியார் திடலில் நடைபெற்ற இந்த விழாவில் ஓவியர் SS கார்த்திக், பாவலர் சீனி பழனி, கவிஞரும் பாடலாசிரியருமான குட்டிரேவதி, ஆய்வாளர் நெல்லை சி திவான் ஆகியோருக்கு பெரியார் விருதை திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வழங்கினார். விழாவில் மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சன், தொல்லியல் ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன், முன்னாள் துணைவேந்தர் காப்பா அரவாணன் ஆகியோரின் உருவப்படங்கள் திறக்கப்பட்டன. விழாவில் காங்கேயம் காளை மாடுகள் ஆராய்ச்சி மைய தலைவர் கார்த்திகேயன் சேனாதிபதி கலந்து கொண்டு சமத்துவமே திராவிடர் பண்பாடு என்ற தலைப்பில் உரையாற்றினார். விழாவில் உரையாற்றிய குட்டிரேவதி, இன்று பெண் எழுத்தாளர்கள் உருவாவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவரே பெரியார் என்று கூறினார். பெரியார் இல்லாமல் நாம் இல்லை. இந்த உடை இல்லை, இந்த மேடை இல்லை, நாவிற்கு மொழி இல்லை, விரலுக்கு எழுத்து இல்லை, நமக்கு யாரும் அடிமை இல்லை, நாம் யாருக்கும் அடிமை இல்லை. இப்படி ஒரு நிலையை நமக்கு உருவாக்கியவர் பெரியார். தொடர்ந்து பேசிய கி வீரமணி, 2019 ஆண்டில் பாஜக வெற்றி பெற்றால் சனாதன தர்மம் சட்டமாகிவிடும் அபாயம் உள்ளது என்று கூறினார். விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள உயர்சாதியினருக்கான இடஒதுக்கீடு வெறும் வாக்கு வங்கிக்கானது மட்டுமல்ல, அது சமூக நீதிக்கான ஆணிவேரையே அழிக்கும் செயல் என்று கூறினார். இடஒதுக்கீடு சமூக ரீதியாக மற்ற இருக்கக்கூடாது என்பதற்கு அடிவேரை வெட்டுகின்ற முதல் முயற்சி இது. வெளிப்படையாக இப்போது தெரியாது, இந்த முயற்சி தொடங்கி இருக்கிறது. இது அவர்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வருவார்களே ஆனால் அறவே சமூக நீதியை ஒழித்து விடுவார்கள். தொடர்ந்து இதுவரை பெரியாரை பற்றி தெரியாதவர்களுக்கு பெரியார் விருது கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் பெரியாரோடு பழகிய பொன்னையனுக்கு அந்த விருது வழங்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி என்றும் கி வீரமணி கூறினார்.